கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஆகவே தான் அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை. நாம் பாவிகளாய் இருந்தபோது தேவன் நம்மை நேசித்து அவருடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக தந்தார். அப்படி என்றால் அந்த அன்பு நம்முடைய கற்பனைகளுக்கும் மேலான அன்பு. அந்த அன்பிலே எந்த ஒரு குறையும் இல்லை, கரையும் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவில் எப்படி அன்பாயிருக்கிறாரோ, அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனின் ஒரே பேரான குமாரன். இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்று இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு அன்பாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறார். அப்படியே நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவும் நம்மை நேசிக்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும். இயேசுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அன்பிலே நிலைத்திருக்கிறது என்றால் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எப்படி என்றால் பிதாவின் கற்பனைகளை அவர் கைக்கொள்ளுகிறார். அதே போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் நாம் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்மை சோதித்து பார்த்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறோமா, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொள்ளுறோமா என்று நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து நம்மை தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம், அவருக்கு பிரியமாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசிக்கிறது போல இயேசு நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று திட்டவும் தெளிவுமாக சொன்னதும் அல்லாமல் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.